உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருக்கழுக்குன்றத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து திமுக மற்றும் தோழமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளர் யுவராஜ்துறை ஏற்பாட்டில் திருக்கழுக்குன்றம் வடக்குன்றிய செயலாளர் வி தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. திருக்கழுக்குன்றம் வடக்குன்றிய துணை செயலாளர் கே பூபதி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார், மாவட்ட கவுன்சிலர் ஆர் ரமேஷ், மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன், திருப்பூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ், திருப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வடக்கண்ணீர் பயனூர் சேகர், திருப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வெம்பேடி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பாளராக திருப்பூர் MLA SS பாலாஜி, திமுக திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் SMK அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு 100 நாள் வேலை ரத்து, விவசாயிகளை வஞ்சிக்க செய்யும் அமெரிக்க ஒப்பந்தம், நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாசிச பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அடிமை அதிமுகவையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினார். இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர் கனல்வழி, பொறுப்பாளர் ஆன பெருமாள், காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் மணிகண்டன், தயாளன், மதிமுகவின் மாவட்ட செயலாளர் லோகு, திமுக மாவட்ட பொறுப்பாளர் சுகுமார், NN கதிரவன், ஒன்றிய இளநீ அமைப்பாளர் சேட்டு என்கிற பரந்தாமன், மாணவரணி அமைப்பாளர் கடம்பாடி, ஒன்றிய பொறுப்பாளர் கடம்பாடி சேட்டு, நிர்வாகிகள் நல்லூர் பாபு, பேரூராட்சி நிர்வாகிகள் இளங்கோ, செங்குட்டுவன், சரவணன், சாய், சதீஷ் உட்பட திருப்பூர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் மாநில மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அணிகளின் நிர்வாகிகள், ஒன்றிய நகர பகுதி செயலாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அறிவியல் ஆய்வு என்ன சொல்வது? நம்மை ஒடுக்க நினைக்கிறது, நமக்கான உரிமை தர மறுக்கிறது என்கின்ற பொழுது அவங்களுக்கு பயந்து நடுங்குறோம்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தவழ்ந்து செல்கிறார்களோ அதே போன்ற நிலைக்கு தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு தமிழரும் தவழ்ந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படியானால் இதை எதிர்கொள்வது எப்படி? வீறு கொண்டு எழுவது போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியை ஆதரிப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது தேர்தல் கடமை அல்ல. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். டெல்லி அடிமை அதிமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மோடி அதிமுக கும்பலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். துரோகம் செய்யும் அதிமுகவை நிதி எங்கே, நிதி எங்கே, மோடி அரசே நிதி எங்கே, திட்டத்தை நிறுத்தாதே. ஏழை மக்கள் வயிற்றிலே உழைக்கும் மக்கள் துணை போகும் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் துரோகியே. மோடியின் திட்டத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்திடும் முடிவுக்கு ஒத்துழைக்கும் அதிமுக தமிழ்நாட்டின் துரோகியே. எங்கள் மாணவர்களுக்கான கல்வி நிதி எங்கே போச்சு? எங்க வரிப்பணம் எங்கே போச்சு? வர வேண்டிய நிதியை மறுத்திடும் பிஜேபி. மோடி அரசே நியாயமா விதியை கண்டிக்கின்றோம். நன்றி. ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் மதசார்பற்ற கூட்டணியின் நமது கட்சியினருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதேபோல ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு விவசாய பெருமடி மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடிய சூழலை ஒன்றிய அரசாங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி பொறுப்பாளர் அவர்கள் ஒரு 3 நிமிடம் உரையாற்றுவார். உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.